இந்த பொண்ணு அவ கையில் வச்சிருக்க டாலுக்கு ஒரு கிஸ் கொடுக்குறா. அதே சமயம் அவளோட பாஸுக்கு யாரோ கிஸ் கொடுத்த மாதிரி ஃபீல் ஆகுது. அதே மாதிரி மறுபடியும் அந்த பொண்ணு அந்த பொம்மை போட்டிருந்த பேண்ட் கீழே இறக்குவா. இங்க பாஸுக்கு உண்மையாலுமே பேண்ட் கீழே இறங்கும். உடனே பாஸ் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். இங்க இவளுமே இந்த பொம்மையை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிப்பா. பார்த்தா அது ஆஃபீஸ்ல தெரியாம ஒரு ஆக்சிடென்டா இவளோட பாஸும் கிஸ் பண்ணி இருப்பாங்க. அதை பார்த்து அங்கிருந்த கார்ட்ஸ் எம்ப்ளாய்ஸ் எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. மணிமேகலையோ வெக்கத்தில் மூழ்கியது. அந்த சம்பவம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு கிஃப்ட் பாக்ஸ்ல இந்த பொம்மை இவளுக்கு கிடைச்சிருக்கும். அழகா கியூட்டா அவர மாதிரியே ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காருன்னு சொல்லிட்டு மறுபடியும் வைக்கப்படுறா. இங்க பாஸும் ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சுட்டு குளிச்சிட்டு இருக்கும்போது இவ யதார்த்தமா அந்த பொம்மையை பார்க்கறா. பார்த்தா அது போட்டு அந்த ட்ரெஸ்ஸை காணோம். இங்க பாஸும் குளிச்சு முடிச்சுட்டு வந்து ட்ரெஸ்ஸை போட்டு பெட்ல போய் படுக்கலான்னு போவாரு. பார்த்தா இப்ப அவர் போட்டிருக்க அதே ட்ரெஸ் அந்த பொம்மைக்கு வந்திருக்கும். இங்க இவளுமே இப்பதான் ட்ரெஸ் இல்லாம இருந்துச்சு, அதுக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காண்டி அந்த பொம்மை போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கலட்டுறா. நீங்க நினைச்ச மாதிரியே பாஸோட ட்ரெஸ்ஸும் கலண்டுருச்சு. அப்புறம் ஒரு நாள் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. அப்ப இந்த பாஸோட கம்பெனில வேலை பார்க்குற இன்னொரு பொண்ணு பாஸ் கூட அந்த பொண்ணு இருக்கிறத பார்த்து பொறாமப்பட்டு அவகிட்ட போய் வேணும்னே பிரச்சனை பண்ணி வம்பளுத்து அவ கையில வச்சிருந்த ட்ரிங்க்ஸ் அவளோட மூஞ்சில ஊத்த போவா. ஆனா இவ அந்த பொம்மையை வச்சு மறைச்சதுனால அந்த பாஸ் மேல ட்ரிங்க்ஸ் பெட்ட மாதிரி ஆயிடுது. உடனே பயந்து போய் அவர்கிட்ட சாரி சொல்லிட்டு அவர் மேல கொட்டிருக்க அந்த ட்ரிங்க்ஸை ஒரு கர்ச்சீஃப் வச்சு தொடக்க போவா. ஆனா பாஸுமே நோ தேங்க்ஸ்னு சொல்லி தள்ளி விட்டுருவாரு. அப்புறம் இவ தனியா இருக்கும் போது அவகிட்ட இருந்து அந்த பொம்மையை பிடிக்கிட்டு அவளை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருவா. ஆனா இவ்வளவு தனியா போகாம அவளோட கையும் சேர்த்து பிடிச்சி இழுத்துட்டு போயிருவா. கூடவே அந்த பொம்மையும் வந்துடும். பொம்மை நனைஞ்சிருச்சு. அப்புறம் என்ன பாஸும் நனைஞ்சிருவாரு. மேட்ச் பண்றதுக்காண்டி அந்த பொண்ணை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சு காப்பாத்திடுவாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவ எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த பொம்மைக்கு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கும். இவளும் எப்படின்னு சொல்லிட்டு கழட்டி பாப்பா. பாஸுமே அப்பதான் குளிச்சுட்டு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு வருவாரு. அங்க கலர் இங்க பாஸுக்கு கலண்டுருச்சு. இப்பதான் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு 2 பேருக்குமே புரியுது.